ரகுவம்சத்தின் அரசரான தசரதர் அயோத்தியை தலைநகராக கொண்ட கோசல நாட்டை ஆண்டு வந்தார். இவருக்கு வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. தனக்கு பின்னால் தன்னுடைய வம்சத்திற்கு வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்று பயந்த தசரதர் தன்னுடைய குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் ஆலோசனை கேட்டார். ரிஷி வசிஷ்டர் புத்திர வாக்கியத்திற்காக புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தலாம் என்று ஆலோசனை வழங்கினார். அதன்படி அரண்மனையில் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தப்பட்டது. யாகத்தின் முடிவில் யாக குண்ட அக்னியிலிருந்து புனித பாயாசம் வெளிப்பட்டது. மன்னர் தசரதர் அந்த பாயாசத்தை தன்னுடைய 3 மனைவியருக்கும் பிரித்து கொடுத்தார். அதன் பின்னரே ராமர், லக்குவணன், பரதன், சத்ருகுணன் என்ற 4 பிள்ளைகள் அவருக்கு பிறந்தார்கள். இதே சமயத்தில் புஞ்சகஸ்தலை என்ற வானுலக தேவதை அஞ்சனாகிரி காட்டுக்கு வந்து அங்கு பிரகஸ்பதி என்ற முனிவரின் சாபத்தால் குரங்காக மாறினார். பின் முனிவரின் ஆணைப்படி சாப விமோச்சனத்திற்காக அந்த காட்டிலேயே தங்கி சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். அவருக்கு காட்சியளித்த சிவபெருமான், சில காலம் இங்கு தங்கியிருந்து கேசரி என்னும் வானர அரசனை மணந்து கொள்வாய். அதன் பின் என்னுடைய அம்சத்திலும் வாயு பகவானின் அம்சத்திலும் உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அதன் பின் சாப விமோச்சனம் பெற்று நீ வானுலகம் அடைவாய் என்று கூறி மறைந்தார். அதன்படி குரங்காக மாறியதால் அஞ்சனாதேவி என்று அழைக்கப்பட்ட புஞ்சகஸ்தலை வானர அரசன் கேசரியை மணந்து கொண்டார். ஒரு நாள் அஞ்சனாதேவி சிவபூஜை செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அயோத்தி அரண்மனை மாடத்தில் அரசி கௌசல்யா தசரதர் கொடுத்த பாயசத்தை அறிந்துவிட்டு சிறிதளவு மீதம் வைத்தார். சிவபெருமானின் ஆணைப்படி ஒரு பருந்து அந்த பாயசத்தை எடுத்து வந்து காட்டில் சிவபூஜை செய்து கொண்டிருந்த அஞ்சனாதேவியின் பக்கத்தில் கீழே போட்டது. வாயு பகவான் அந்த பாயசத்தை அஞ்சனாதேவியின் கைகளில் கொண்டு சேர்த்தார். பின் அஞ்சனாதேவியிடம், இந்த பாயசத்தை நீங்கள் அருந்தினால் உங்களுக்கு பகவான் சிவனின் அவதாரமாகவும் என்னுடைய அனைத்து சக்திகளுடனும் ஒரு அழகான ஆண்மகன் பிறப்பான். அந்த குழந்தைக்கு நான் ஆன்மீக தந்தையாவேன். அவன் வாயு புத்திரன் என்று அழைக்கப்படுவான் என்று கூறி ஆசி வழங்கினார். அஞ்சனாதேவிக்கும் கேசரிக்கும் ஒரு அழகான ஆண்மகன் பிறந்தான். அவனுக்கு சுந்தரன் என்று பெயரிட்டு வளர்த்தார்கள். சுந்தரனுக்கு கேசரியின் மைந்தன் மாருதி என்ற ஒரு பெயரும் உண்டு. அஞ்சனாதேவியின் சாப விமோச்சன காலம் நெருங்கியதால் அவள் வானுலகம் செல்ல வேண்டியிருந்தது. அப்போது அனுமன் தன் தாயிடம், நீங்கள் என் அருகில் இல்லாத போது பசித்தால் நான் என்ன செய்வேன் என்று கேட்டார். அதற்கு பழங்களை பறித்து சாப்பிடு என்று கூறினார். பழம் எப்படி இருக்கும் என்று கேட்டார். பழம் சிவப்பாக இருக்கும் என்று அஞ்சனாதேவி கூறினார். அஞ்சனாதேவி புஞ்சகஸ்தலையாக மாறி வானுலகம் சென்ற பின் ஒரு நாள் காலை மிகுந்த பசியுடன் இருந்த வாயு புத்திரன் வானில் சிவப்பாக மேலெழுந்து வந்த சூரியனை பார்த்து, இதுதான் அம்மா சொன்ன பழம் போலிருக்கிறது என்று நினைத்து அதை பறிப்பதற்காக வானில் பறந்தார். சூரிய பகவான் செய்வதறியாது திகைக்க இந்திரன் அவரை தடுத்து நிறுத்துவதற்காக வஜ்ராயுதத்தால் தாக்கினார். வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட வாயுபுத்திரன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். கீழே விழுந்ததை பார்த்த வாயு பகவான் கோபமடைந்து தனது செயல்பாடுகளை நிறுத்திவிட்டார். காற்று இல்லாவிட்டால் அனைத்து உயிர்களும் இறந்துவிடுமே என்று பயந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அங்கு வந்த சிவபெருமான் வாயு புத்திரனை எழுப்பியதோடு, வஜ்ராயுதத்தால் நீ தாக்கப்பட்டதால் உன் உடல் இனி வஜ்ரம் போல் பலமாக இருக்கும் என்று வரம் அருளினார். இந்திரனும் இனி வஜ்ராயுதத்தால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று வரமளித்தார். அதோடு வருண பகவானும் நீரினால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்றும், அக்னி பகவான் நெருப்பினால் உனக்கு எந்த தீங்கு ஏற்படாது என்றும், மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மா உன்னால் நினைத்த நேரத்திற்கு நினைத்த இடத்திற்கு செல்ல முடியும், உன்னை யாரும் தடுக்க முடியாது என்றும் வரம் அளித்தார்கள். விஷ்ணு பகவானோ கதா என்னும் ஆயுதத்தை கொடுத்து இதன் மூலம் நீ எல்லா சக்திகளையும் பெற்றவனாகிறாய் என்று வரமளித்தார். அதோடு இந்திரனின் வஜ்ராயுதம் வாயு புத்திரனின் தாடையில் தாக்கியதால் வளைந்த தாடையை உடையவர் அல்லது உடைந்த தாடையை உடையவர் என்று பொருள்படும் ஹனுமன் என்று அழைக்கப்படுவாய் என்றும் ஆசி வழங்கினார். இவ்வாறு தேவர்கள் கொடுத்த வரங்களினால் ஹனுமன் சிரஞ்சீவியாகவும் தனித்துவமான சக்தியையும் பலத்தையும் பெற்றவனாகவும் விளங்கினார். அதன் பின் குறும்புக்கார சிறுவனான ஹனுமன் தன் சக்திகளை பயன்படுத்தி மற்றவர்களிடம் சேட்டைகள் செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்த போது அவர்களை தவம் செய்ய விடாமல் சேட்டைகள் செய்ததால் முனிவர்கள் கோபமடைந்தனர். இருப்பினும் ஹனுமனுடைய அவதார நோக்கத்தை அவர்கள் அறிந்திருந்ததால் தற்காலிகமாக நீ உன்னுடைய சக்தியையும் பலத்தையும் மறந்து விடுவாய்,
பிற்காலத்தில் யாரேனும் உனக்கு எடுத்துரைத்தால் மட்டுமே உன்னுடைய பலமும் சக்தியும் உனக்கு ஞாபகத்திற்கு வரும் என்று தற்காலிகமான ஒரு சாபத்தை கொடுத்தார்கள். அதனால் தன்னுடைய சக்தியையும் பலத்தையும் மறந்தவராகவே ஹனுமன் வளர்ந்து வந்தார். அதற்கு பிறகு ராமாயண காலத்தில் சீதையை ராவணன் அசோகவனத்தில் சிறை வைத்திருந்த பொழுது இலங்கைக்கு செல்ல வேண்டி இந்த சமுத்திரத்தை கடந்து எப்படி இலங்கைக்கு போவது என்று ஹனுமன் யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் ஜாம்பவான் அவர்கள் ஹனுமனுக்கு அவருடைய பலத்தையும் சக்தியையும் பற்றி எடுத்துரைத்தார். அதன் பின்னர் ஹனுமனுக்கு அவருடைய சக்திகள் ஞாபகத்திற்கு வந்தது. அதன் பின்னரே வாயுபுத்திரன் ஹனுமன் ஒரு கணத்தில் அந்த சமுத்திரத்தை கடந்து சீதா தேவியை மீட்டு இலங்கையை தீக்கிரையாக்கி ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகம் வரை எண்ணற்ற பராக்கிரமங்களை செய்து முடித்தார்.